ஸ்ரீனிவாசன் குணமடைய மேலும் சில நாட்கள் ஆகும் என மருத்துவமனை நிர்வாகம் தகவல். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு மேலும் 4 நாட்கள் விடுமுறை. பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை ஒரு பியூஸ் போன பல்பு என செந்தில் பாலாஜி விமர்சனம். அரசியலில் ஆதாயம் தேடுவது மட்டுமே திமுகவின் நோக்கம், நிர்மலா சீதாராமன் விமர்சனம். வருமான வரித்துறை ரூபாய் 1.50 கோடி அபராதம் விதித்தது செல்லும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தவேக தலைவர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்துள்ளார். அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்களுக்கு சொந்தமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை. விரிவான செய்திகள். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வானதி சீனிவாசன் கடந்த சில நாட்களாக தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் வலது காலில் வீக்கம், வலி காரணமாக கோவை தனியார் மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை அனுமதிக்கப்பட்டார். அவரது காலில் லேசான தொற்று இருப்பதாகவும் இதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் 2 நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் போது வழங்கப்பட்ட ஒரு மருந்தால் அவருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியளவில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவர் தற்பொழுது சுயநினைவுடனும் பேசும் நிலையிலும் இருக்கிறார். இருப்பினும் முழுமையாக குணமடைவதற்கு அவருக்கு குறைந்தது 3 முதல் 4 நாட்கள் வரை சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வானதி ஸ்ரீனிவாசனை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி புதுச்சேரி, காரைக்காலிலும் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி நேற்று தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவரிடம் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை வடக்கு, தெற்கு தொகுதியில் பிரச்சாரத்தின் போது கரூர் வேட்பாளரின் பேட்டரி கழற்றப்படும் என விமர்சனம் செய்து பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தான் 5 முறை தேர்தலில் நின்று ஜெயித்திருப்பதாகவும், தன்னை பற்றி சொல்லும் அந்த நபர் 2 முறை தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார், கட்சியிலும் அவர் புறக்கணிக்கப்பட்டு நிற்கிறார், அவரை பற்றி பேசினால் எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகிவிடும், அவர் பியூஸ் போன பல்பு, அதை பற்றி நான் ஏன் பேச வேண்டும் என பதில் அளித்தார். நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று தமிழகத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையின் போது தெரிவித்தார். இது மக்களை திசை திருப்பும் செயல் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து தங்கள் அமைச்சகம் அனுப்பிய கடிதத்தில் இல்லாத எதையும் நான் பேசவில்லை, அப்படி நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, தங்களது கூற்று உண்மைதானா என்றால் அந்த கடிதத்தை பொதுவில் வெளியிட தாங்கள் தயாரா என்று நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்தார். இந்த நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த கடிதத்தை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு வேளாண் சார்ந்த அனைத்து தரப்பினரும் ஆக்கப்பூர்வமான, தொடர்ச்சியான மற்றும் நேர்மறையான ஈடுபாடு மேற்கொள்வது அவசியமானதாகும். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அவரது கட்சியும் எதில் கை தேர்ந்தவர்களோ அதையே இப்போதும் தொடர்கிறார்கள். மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே விரிசலை உண்டாக்குவது, பொய் பிம்பங்களை கட்டமைப்பது மற்றும் தங்களை மட்டுமே விவசாயிகளின் காவலர்களாகவும் தமிழ் மக்களின் பாதுகாவலர்களாகவும் காட்டிக் கொள்வது ஆகியவற்றை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். தேச நலனில் துளியும் அக்கறை கொண்ட எந்த ஒரு முதல் அமைச்சரும் இத்தகைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை வரவேற்றிருப்பார்கள். ஆனால் ஸ்டாலின் ஒரு பயனுள்ள ஆலோசனையை திட்டமிட்டு ஒரு குறையாக சித்தரிக்கிறார். ஏனெனில் திமுகவை பொறுத்தவரை இந்தியாவின் உந்தி சார்ந்த தேவைகள் ஒரு பொருட்டல்ல, அரசியல் ஆதாயம் தேடுவது மட்டுமே அவர்களின் நோக்கம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விஜய் நடித்த புலி படம் கடந்த 2015 வெளியானது. அதே ஆண்டு செப்டம்பர் 30 விஜய் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அப்போது புலி படத்தில் நடித்ததற்காக சம்பளமாக 16 கோடி ரூபாயை காசோலையாகவும் கூடுதலாக 15 கோடி ரூபாயை பணமாகவும் பெற்றது தெரியவந்தது. இவற்றில் கூடுதல் தொகையான 15 கோடி ரூபாயை விஜய் கணக்கில் காட்டாதது கண்டறியப்பட்டது. 15 கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை மறைத்ததற்காக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி விஜய்க்கு அபராதம் விதித்து உரிய கால அவகாசத்திற்குள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை அபராதம் விதித்த உத்தரவில் எந்த சட்ட விரோதமும் இல்லை, நீதிமன்றம் தலையிட எந்த காரணமும் இல்லை என கூறி விஜய் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவும் அனுமதி அளித்திருந்தார். இந்நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. விஜய் தனது மனுவில் தனது தரப்பு கருத்தை தனி நீதிபதி கவனத்தில் கொள்ளவில்லை. இந்த விவகாரத்தில் சிக்கல்கள் உள்ளன. வருமான வரித்துறை தனது வருமானத்தை புலி படத்திற்கு பிறகு உள்ள வருமானத்தையும் குறிப்பிட்டு சேர்த்துள்ளனர். ஆனால் கால அவகாசம் வெவ்வேறாக உள்ளன. இந்த விவகாரத்தில் நிறைய சிக்கல்கள் உள்ளன. வேண்டுமென்றே அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது. இதனிடையே அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்கள் ஜெயசிம்மன், விக்னேஷ் ஆகியோர் நடத்தி வரும் நிறுவனத்தில் திடீரென வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள சாலை கட்டுமான டெண்டர் நிறுவனத்தில் அதிகாரிகள் இச்சோதனையை நடத்தி வருகிறார்கள். அதோடு மத்திய பாதுகாப்பு படையினர் துணையுடன் தேர்தல் பறக்கும் படையினரும் சோதனை மேற்கொண்டுள்ளனர். பணப்பட்டுவாடா தொடர்பான புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் காலை முதலே மயிலாப்பூர், வடபழனி, கீழ்ப்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட 5 இடங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சோதனை முடிந்த பிறகுதான் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து தகவல் தெரியவரும் என கூறப்படுகிறது.